காணும் அந்த கணம் உலகமே நின்றுவிட வேண்டும். நேரம் நகரக்கூடாது. உன்னுடன் பேசும் அந்தச் சில நொடிகள் முடியாமல் என்றும் தொடர வேண்டும். உன் கண்களின் அசைவில் என் காலம் சுழல்கிறது. அதில் சிக்கிய நான் விடுபடவே முடியவில்லை. கவிதைகளுக்கே கவிதை எழுதும் கவிஞன் நான் என்றாலும் உன் அழகை விவரிக்க எந்தச் சொற்களும் போதவில்லை. உலக அதிசயங்களில் ஒன்றும் எனக்குத் தேவையில்லை. எனக்கான ஒரே அதிசயம் நீ மட்டுமே. கடல் நீரை விட ஆழமாய் என் காதல் இருந்தாலும் அதையும் தாண்டி உன் அன்பில் மூழ்கி முழுதாய் தொலைந்து விட்டேன். கவிதையின் விளக்கம். இந்த கவிதை காதலின் ஆழத்தையும் காதலரின் மனநிலையையும் மிக நுட்பமாக வெளிப்படுத்துகிறது. முதல் பகுதியில் உன்னை காணும் நேரம் உலகம் நகரக்கூடாது, உன்னுடன் பேசும் நேரம் முடியக்கூடாது என்று கூறுவதன் மூலம் காதலர் தனது நேசிக்கும் ஒருவரை காணும் அந்தச் சில நொடிகளை என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்கிறார். அந்த கணங்கள் அவனுக்கு சாதாரணம் அல்ல, அது அவனுடைய வாழ்வின் அர்த்தமாகிறது. இரண்டாவது பகுதியில் உன் கண் அசைவில் என் காலம் சுழல்கிறது என்று சொல்வது காதலரின் பார்வை கூட அவனுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது என்பதை உணர்த்துகிறது. மூன்றாவது பகுதியில் கவிதைக்கே கவிதை எழுதும் கவிஞன் நான் உலக அதிசயங்களில் ஒன்று கூட இல்லை, அனைத்தும் ஒன்றாக நீ மட்டுமே இருக்கிறாய் என்பது காதலரின் அழகை விவரிக்க கவிஞனின் சொற்களும் போதாது என்பதை காட்டுகிறது. உலகில் உள்ள அனைத்து அதிசயங்களும் அவருக்கு தேவையில்லை. அவருக்கான ஒரே அதிசயம் அவள் மட்டுமே. நான்காவது பகுதியில் கடல் நீரை விட என் காதலே அதிகம், இருந்தும் உன் அன்பில் மூழ்கிப் போனேன் என்ற வரிகள் அவரது காதல் கடலை விட ஆழமானது, அளவற்றது என்று சொல்லினும் அதை கூட தாண்டி அவளின் அன்பு அவரை முழுமையாக ஆட்கொண்டு விட்டது என்பதை வெளிப்படுத்துகிறது. மொத்தத்தில் இந்த கவிதை காதலரின் உள்ளத்தில் எழும் மிகுந்த நேசம், ஆழ்ந்த பற்றுதல், மனதை முழுமையாக கவர்ந்திருக்கும் உணர்வு ஆகியவற்றின் சங்கமம். அவன் சொல்வது சுருக்கமாக, என் உலகம், என் அதிசயம், என் கவிதை அனைத்தும் நீயே என்பதே. தொடர்ந்து இதுபோன்ற இனிமையான கவிதைகளை கேட்க சொல் அருவி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.